ஹாய் ஹலோ. என் லைஃப்லேயே வந்து முதலாக ஃபஸ்ட்டு டைம் பார்த்தது நம்ம தல அஜித் சாரோட படம் தாங்க. நம்ம மணப்பாறையில் இருக்கக்கூடிய உதயம் தேட்டரில் தான் வந்து நாங்கள் படம் பார்க்க போனோம். நம்ம கார் மட்டும்தான் நிற்கிது. ஏன்னா நாங்கள் சீக்கிரமாக வந்துடுவோம். எப்போ படத்துக்கு வந்தாலும் ஒரு 1/2 முன்னாடியே வந்துடுவோம். கார் பார்க்கிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஏன்னா வந்து பாப்பா 3 பேர்த்த வச்சுட்டு நம்ம காரை வந்து நம்ம அதை ரெக்கவர் பண்ணி அதை நம்ம போகிறவங்களே டைம் ஆகிடும். ஸோ அதனால சொல்லிட்டு முன்கூட்டியே கொஞ்சம் ஃப்ரீயான இடத்துல நம்ம நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். ரொம்ப ஆர்வக் கோளாறுங்க. ஏன்னா அஜித் சார் படம் இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தோம். அப்படியே வந்துட்டு எடுத்துகிட்டு அப்புறம் நிறையா ஃபாலோஸ்லாம் வந்துட்டு நீங்கள் சத்யா மணப்பாறை இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி 2-3 செல்ஃபி வந்து என் கூட எடுத்தாங்க. ரொம்ப செலிப்ரிட்டியெல்லாம் கிடையாதுங்க. ஓரளவுக்கு நம்ம லோக்கலில் தெரிகிற அளவுக்கு ஒரு 4-5 பேர்த்துக்கு தெரியும், அவ்வளோதான். ரொம்பலாம் இல்லைங்க. எனக்கு 4750 ஃபாலோஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தல மாசு படம் செம்மையாக இருக்குங்க. நல்லா செம்மையாக இருக்குது. அவ்வளோ வைபாகவே இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் செம்ம வைபுங்க. சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த அளவுக்கு படங்க போர் அடிக்காமல் ஒரு சீன் கூட போடலங்க. நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னொரு டைம் பார்க்கணுன்னு என் ஹஸ்பண்டுக்கிட்ட சொன்னேன். சண்டே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் வந்து இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க பையனுக்காண்டி அவ்வளோ பெரிய மாசான ஒரு ஹீரோ தன்னுடைய பையனுக்காண்டி எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் மனுஷனாக வாழ்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். பாய், see you.